திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற காளைவிடும் விழாவில் சிறுமி பெண்கள் என 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். களம்பூர் கிராமத்தில் மாசி மாதம் கிருத்திகையை முன்னிட்டு காளைவிடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் விழாவை முறையாக திட்டமிடல் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததால் பார்வையாளர்கள் மீது காளைகள் முட்டியதில் சிறுமி மற்றும் பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி அருகே விவசாயம் செழிக்க மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காவேரிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் ஊத்தா, கச்சா, கொசுவலை உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு கண்மாயில் துள்ளி குதித்த மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். இதில் விரால், கட்லா, கெண்டை உள்ளிட்ட மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சரக்கு லாரி மீது சொகுசு கார் மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். அலசனத்து பகுதியைச் சேர்ந்த 5 பேர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் ஜிட்டாண்ட அள்ளி பிரிவு சாலையில் தடுப்பு சுவற்றில் மோதி சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட 4 பேரில் பசவராஜ் மற்றும் சீனிவாச ரெட்டி ஆகிய 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.